நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சைபர் குற்றங்கள். அதாவது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு தவறு யாராவது நம்ம கிட்ட பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா சைபர் குற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 படி இது எல்லாமே அஃபென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு சைபர் குற்றத்துக்கு எப்படி நம்ம புகார் தரணும், அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் சைபர் குற்றம், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு ஃபோனை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா நிறையா ஒரு ஸ்கேம்லாம் நடக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சைபர் குற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜூரிஸ்டிக்ஷனும் கிடையாது. அதாவது எங்கே நீங்கள் பாதிக்கப்படுறீங்களோ ஆல் ஓவர் இந்தியா குளோபல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே வேணாலும் நீங்கள் புகார் கொடுக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா இமெயில் சம்மந்தப்பட்ட ஃப்ராட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்டது. அதாவது சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு தவறு நம்மளை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு டேட்டா தெஃப்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெட் பேங்கை பயன்படுத்தி ஃப்ராட் பண்ணுறது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் லோன் ஆப்பு இவனை பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு குரூப்பு. நிறையா அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், எல்லா வீடியோஸும் பாருங்கள். அப்புறம் இன்சூரன்ஸ் ஃப்ராடு, அப்புறம் பிட்காயின், அப்புறம் இந்த ஸ்கேம்ஸ், சீட் பண்ணி ஸ்கேம் பண்ணுறது நம்மள, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சட்டப்படி குற்றம் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். சைபர் செல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இப்போ சைபர் செல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை உங்கள் ஊரில் சைபர் செல் இல்லை அப்படின்னா நான் கீழே ஒரு வெப்சைட் தரேன். அந்த வெப்சைட்டில் உங்களோட புகாரை நீங்கள் பதிவு பண்ணலாம். தமிழ்நாடாக இருந்தது அப்படின்னா அதற்கான ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, எமர்ஜென்சி கால், அதுக்கு நீங்கள் பண்ணி சொல்லலாம். எந்த ஒரு சைபர் குற்றமாக இருந்தாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா உடனடியாக போலீஸுக்கு தெரிவிச்சிருங்க, சைபர் செல்லுக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சதை உடனடியாக நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா அதற்கான ஒரு ஸ்டெப்ஸை கண்டிப்பாக போலீஸ் எடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ டிலே பண்ணுறீங்களோ டிலே பண்ண அந்த குற்றத்தோட அவர் திரும்பி அதை ரிக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியம் குறைஞ்சிரும்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு சின்ன விஷயம்தான். யாராவது ஒரு அன்னோன் கால் உங்களுக்கு வருது, அன்னோன் கால் வந்தோடனே அந்த அன்னோன் கால் எடுத்து பேசிட்டு அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு போட சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் போட்டிங்க, உடனே அந்த காசு அவங்க எடுத்துடுறாங்க. நீங்கள் போட்ட அமௌண்ட்டை வச்சு உங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் நடக்கிற சமயத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டை எடுத்துடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனடியே நீங்கள் அதை போலீஸ்க்கு தெரிவிச்சிங்க, சைபர் செல்லுக்கு தெரிவிச்சிங்கன்னா மட்டும்தான் அதை மீட்டு தர முடியும். அதனால் எந்த ஒரு குற்றத்துக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வெப்சைட்டில் போனாலுமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஒரு எவிடன்ஸ், ஒருவேளை உங்களை இமெயிலால் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த இமெயிலோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இந்த மாதிரியான விஷயம். ஒருவேளை உங்களை ஃபோன் கால் பண்ணி ஏமாத்துறங்க அப்படின்னா அதோட ரெக்கார்டிங் இருந்தாலும் அந்த மாதிரி உங்ககிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அந்த ஆன்லைன்லேயே இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடலாம். ஒருவேளை முடியல, ஆன்லைனில் பண்ண தெரியல அப்படின்னா நேரடியாக அருகில் இருக்க ஒரு சைபர் செல்லில் போய்ட்டு இந்த புகாரை நீங்கள் கொடுக்கலாம். இது ஒரு குளோபல் ஜூரிஸ்டிக்ஷன்றதால் நீங்கள் எங்கே வேணாலும் இந்த புகாரை கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இதை திடீர்னு பேசுறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, இப்போ என்னோடய சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. என்னென்னா இது மாதிரி நீங்கள் அமௌண்ட் ஏதோ பே பண்ணலாமே, லோன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலையும் தெரியாது வாலும் தெரியாது. ஆனால் ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நீங்கள் லோன் வாங்கின விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். காரணம் என்னென்னா எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன், நம்மளோட டேட்டாவை நமக்கே தெரியாமல் எல்லார் கைக்கும் நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஏதோ ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க, அந்த லோன் நீங்கள் கட்டி முடிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஆனால் இன்னும் நீங்கள் அதில் கட்டலை அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க. நம்மளும் பயந்துட்டு என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு அமௌண்ட்டை டக்குன்னு பே பண்ணுறோம். உடனே எப்படி அது கால் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஹைகோர்ட்லேருந்து ஒரு அட்வொகேட் பேசுகிறேன், இந்த கரெக்டாக 12:30 மணிக்கெலாம் உங்கள் மேலே கேஸ் போட போகிறாங்க, இந்த அமௌண்ட்டை கட்டிட்டிங்கன்னா கேஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹைகோர்ட்டில் எப்படி எடுத்தவொடனே ஒரு கேஸ் போடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். ஏன்னா காரணம் என்னென்னா இது எங்கே நடந்ததோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதற்கான ஒரு ட்ரையல் கோர்ட்டில் தான் இந்த விஷயம் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி லீகல் நோட்டீஸ், ரிப்ளே நோட்டீஸ், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அது கேஸாக மாறும் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நேரடியாகவும் கேஸ் போடலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு வேளை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உடனடியாக அந்த நம்பர் என்னன்றதை பார்த்து, ஒருவேளை அவங்க எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பரை, அவங்களோட ஃபோன் நம்பரை நோட் பண்ணி உடனே நீங்கள் சைபர் செல்லுக்கு புகாரை தெரிவிச்சிருங்க. காரணம் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில்லு கட்டல, ஒரு 10 ரூபா கட்டுங்க, அமௌண்ட் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு. அப்புறம்
ஆன்லைனில் வந்து இது மாதிரி லோன் வந்து ஆப் மூலியமாக நான் லோன் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து அமௌண்ட் கட்டல, அதனால் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து சொல்கிறது. இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்த லோனு உங்களோட டேட்டாவை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி 5Gக்கு வந்து இது மாதிரி அப்கிரேட் பண்ணோம், ஓடிபி வந்ததுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யாரோ ஒரு தேர்ட் பர்சன் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் சர்க்கிளில் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஒருவேளை வந்து எந்த ஒரு முறையில் வேணாலும் உங்களுக்கு கால்ஸ் வரலாம். அதாவது யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணல, இது பண்ணல, அது பண்ணலன்னு சொல்லி ஏதாவது ஒரு கால் வருது அப்படின்னு நீங்கள் வந்து அதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் லீகலாக வீட்டுக்கு நோட்டீஸ் வரட்டும். நோட்டீஸ் வந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். மெயில்ஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வருது அப்படின்னா அதோட ஒரு உண்மைத்தன்மை என்னன்றதை நீங்கள் அதை கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கன்றது தான் இந்த ஒரு வீடியோவோட முடிவில் சொல்ல வருது. காரணம் வந்து எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் பேசுகிறாங்க, கேஸ் போட்டுற போகிறாங்க, நம்ம கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு உடனடியாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பயந்துட்டு பே பண்ணிடுறீங்க. அதை பே பண்ணிங்கன்னா அது ஒரு 10 ரூபா நீங்கள் பே பண்ணாலும் அதை வச்சு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த அமௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரூப் எடுக்கிறாங்க. இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் நிறைய ஒரு அவேர்னஸ்லாம் இப்போ பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் பேசிட்டோம். முன்னாடி அந்த மாதிரி இந்த ஆன்லைன் லோனில் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க ஆப் மூலமாக வாங்கி. நிறைய ஆப் எல்லாரும் சொல்லலை, நிறைய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் குரூப் அப்படின்றத நம்ம அன்றைக்கே பேசியிருந்தோம். அது தெரியாத நபர் வந்து உங்களோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும், கேஸ் போட்டுருவேன், அல்லது நீங்கள் வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் தராங்க, இது மாதிரி எங்கள் இந்த எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ப்ரெஷர் தராங்க, எங்களால் சுத்தமாக முடியல, உடனே நீங்கள் அமௌண்ட்டை கட்டினி தான் உங்கள் மேலே கேஸ் போடாமல் தடுக்க முடியும், இல்லை உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு கால்ஸ் வந்தாலும் அதோட ஒரு உண்மைத்தன்மையை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ முடிவில் சொல்ல வரோம். அதனால் எந்த ஒரு சைபர் குற்றமாக இருந்தாலும் உடனடியாக வந்து நீங்கள் போலீஸுக்கு தெரிவிச்சிருங்க, எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல். இனி வரும் காலங்களில் இன்னும் ஒரு 10 வருடம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்றதை நம்புகிறோம். ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.